மாநில தலைவர் திருவொற்றியூர் ஸ்ரீ என் நாராயணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருவொற்றியூர் நாராயணன் திரு என முழித்திருந்த பிராமணனை விழித்திரு என நம்பிக்கை கொடுப்பவர். திரு என கூடுதல் மரியாதையை பெயரிலேயே வைத்திருக்கும் மாநில தலைவர். வெற்றியூர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவரை பொறுத்தவரை பல ஆண்டுகளாக நம் பிராமண சமுதாயத்தின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் குரலாக, அரணாக எந்த அரசு ஆண்டாலும் செயல்பட்டு வருகிறார். நாராயணனை நம்புங்கள், நல்லதே நடக்கும் என்பது காத்து வாக்குல கேட்கிற பழமொழி இல்லை. நம்ம ஆத்து வாக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆத்துலையும் இவரை நம்பி நாம இருக்கலாம். தொண்டனாய் இருந்து தலைவராய் வளர்ந்தவர் பிராமண சேவா ரத்னா மாநில தலைவர் திருவொற்றியூர் ஸ்ரீ என் நாராயணன் அவர்களை அன்போடு துவக்குரை ஆற்ற அழைக்கின்றோம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரேபமுபாஸ்மகே. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் கமதேனவே. தமிழ்நாடு பிராமணர் சங்கம் தாம்பராஸ் 1980ஆம் ஆண்டு துவங்க பெற்று தற்போது நாம் தொடர்ந்து 43வது ஆண்டு சேவையில் இருக்கின்றோம். இன்றும் நாளையும் கோவை மாவட்ட அமைப்பின் சார்பிலும் கோவை மாவட்ட கிளைகளின் பொறுப்பாளர்களுடைய சார்பிலும் கோயம்புத்தூர் நகர்வாழ் பிராமண சமூக பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்களுடைய நல் ஆதரவோடும் இன்றும் நாளையும் மிகச் சிறப்பான ஏற்பாடுகளோடு இந்த மாநாடு இன்றைய தினம் இங்கே துவங்க இருக்கின்றது. முறைப்படி கோவை மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் NS ரமேஷ் அவர்களே, கோவை மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் கணேசன் அவர்களே, பொருளாளர் பாலாஜி அவர்களே, மகளிரணி செயலாளர் ஸ்ரீமதி லட்சுமி அவர்களே, இளைஞர் செயலாளர் பரமேஸ்வரன் அவர்களே, மாநிலத்தினுடைய மூத்த பொதுச் செயலாளர் கோவை TNG சங்கரன் அவர்களே, மாநில பொருளாளர் பருத்திப்பட்டு நரசிம்மன் அவர்களே, இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள நம்முடைய அழைப்பினை ஏற்று அவர்களுடைய பல்வேறு அன்றாட நடவடிக்கையில் இருந்தால் விடுபட்டு இன்றைய தினம் நமக்காக நேரம் ஒதுக்கி வரக்கூடிய அன்பு சகோதரர் கலை மாமணி தாம்பரம் டெல்லி கணேஷ் அவர்களே. அவர் தாம்பரம் டெல்லி கணேஷ் ஏன் அப்படின்னாக்க 1980ஆம் ஆண்டு முதல் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் பட்டி தொட்டிகள், அக்ரஹாரங்கள், சிறுநகரம், பெருநகரம் எல்லாம் சுற்றுப்பயணம் செய்து பிராமண ஒற்றுமைக்கும் தாம்பர வளர்ச்சிக்கும் பாடுபட்ட ஒரு உத்தம சகோதரர் டெல்லி கணேஷ் அவர்களே. கோவை நகரத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீ நாகசுப்ரமணியன் அவர்களே, ஒரு அறிவு சார்ந்த ஒரு மூத்த பிராமண சகோதரர். அவருடைய ஆலோசனை, ஆதரவு என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பலம் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் வெளியூர்காரர்கள் தெரிந்து கொள்ள சொல்லுகிறேன். அடுத்து நம்மோடு கேரள பிராமண மகாசபாவுடைய தலைவர் சகோதரர் கரிமுழா ராமன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். ராமன் அவர்களே, இவரை பற்றி நான் சொல்ல வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் கூக்குரல் கொடுத்துருக்கோம், எதுக்கு எங்களுக்கு நலவாரியம் கொடுன்னு. ஆனால் முற்பட்ட சமூக நலவாரியத்தை நியமிக்க செய்து கேரள அரசா, பிரைவேட் இல்ல அரசு, அதில் ஒரு டைரக்டராக கரிமுழா ராமன் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி 30 கோடி ரூபாய்க்கு மேலும் நூற்றுக்கணக்கான அகர்காலங்களுக்கெல்லாம் தொகை பெற்றுக் கொடுத்த ஒரு அன்பு சகோதரர் கரிமுழா ராமன் அவர்கள். இது நம்ம தமிழ்நாடு சாதிக்க முடியும், பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. ஆனால் சாதித்திருக்கார் நம்ம சகோதரர் கரிமுழா ராமன் அவர்களே. கேரள செயலாளர் சிவராமகிருஷ்ணன் அவர்களே, நம்முடைய ஏனைய சகோதரரை விடக்கூடாத சகோதரர்களே. என்றால் ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா ஒரு ஒண்டர்ஃபுல் எஃபர்ட்,
ஃபண்டாஸ்டிக் டீம் எஃபர்ட் பண்ணியிருக்காங்க இங்கே. அதில் பாருங்க, நமக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறா பாருங்க. யூல் பி சர்ப்ரைஸ். வேதாந்தா, சாவித்ரி ஃபோட்டோ ஹவுஸ், கே வேணாவா, அண்ணா தம்பி 2 பேரும் எப்பவுமே நமக்கு கூட அப்பா அனன்யா இருக்காங்க. அது மாதிரி எல்லாருடைய பேர் ஆதரவோடும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை எப்படி பண்ணியிருக்காங்க தெரியுமா? இது துவக்க நிகழ்ச்சியாலும் கம்மியாக இருக்குது. ஐஎம் நான் ஸ்டார் ஸ்பீக்கர் இல்லையா? ஸ்டார் ஸ்பீக்கர்லாம் பேச பேச என்ன கூட்டம் வலுத்துரும். நீங்கள் நாளைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது பிரம்மாண்டம், வண்ணமயம், எழுச்சி அத்தனையும் கலந்து ஒரு அற்புத முயற்சி இருக்கார் ரமேஷன் டீம். ரொம்ப ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரிஷியேட் தம். என்ன அப்புறம் பெரியவாளாக பேசாமல் தான் நமக்கு வாய்ப்பு இருக்காது. என்ன வந்து ரொம்ப டயர்டாக போயிடுவோம் நாளை ஈவினிங். ஸோ ஃபண்டாஸ்டிக் எஃபர்ட் பை ரமேஷன் இஸ் டீம். ரொம்ப நான் பாராட்டுகின்றேன். பிராமண சமூகம் தமிழகத்தில் நாம் சந்திக்கின்ற சவால்கள் இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஒரு மாபெரும் திட்டமிடப்பட்ட துவேஷ பிரச்சாரம் அரங்கேற்றப்பட்ட மாநிலம் தமிழகம். இதை போன்ற ஒரு மனித உரிமை மீறல், ஒரு கேவலம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே கிடையாது. ரொம்ப நம்மளாம் புண்ணியம் பண்ணவா தமிழ்நாடு பிராமணர்கள்லாம். ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நமக்கெல்லாம் பரவாயில்ல. பகவான் நமக்கு வந்து எப்போதுமே வழி காமிச்சிருக்கார். எல்லாத்தையும் சந்திக்கிறதற்கும் மீண்டு வருவதற்கும் எதிர்கொள்வதற்கும் பகவான் சக்தி கொடுத்திருக்கார். ஆச்சாரியால் சக்தி கொடுத்திருக்கார் நமக்கு. இந்த வகையில் தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்று பார்க்கின்ற பொழுது உள்ளிருந்து வந்த சவால்கள் நான் குறிப்பிட வேண்டும். என்னுடைய கடமை. நான் வந்து பெரியவாளை காஞ்சி பெரியவாள் தரிசனம் பண்ணாலும், ஸ்ருங்கேரி பெரியவாள் தரிசனம் பண்ணாலும், ஜிஎஸ் சுவாமி தரிசனம் பண்ணாலும் அவள் என்கிட்ட சொல்கிற வார்த்தை, நாராயணன் எல்லாரையும் மனுஷாலாம் அனுஷ்டானத்தை விடாமல் கடைபிடிக்க சொல்லுங்கோ. சந்தியாபந்திரம் என்பதுதான் பிராமணனுக்கு பலம். அதனை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் என்று வற்புறுத்துங்கள் என்று எனக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள், கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதை நான் இங்கே குறிப்பிடுவது என்னுடைய கடமை என்று எண்ணுகின்றேன். நான் தயவு கூர்ந்து நம் சகோதரிகள் இந்த விஷயத்தில் ரொம்ப அற்புதமாக நீங்கள் தான் ஒத்துழைக்கணும். நான் வந்து இந்த இஸ்லாம்லாம் ஃபட்வாம்பாங்க, எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கல நீங்க. ஆனால் ரிட்டையர் ஆனவர்கள் அவசியம் சந்தியாவந்தனம் ஆக வேண்டும் என்று தாம்பராசனுடைய அன்பு கட்டளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நம்முடைய தாய்க்குழந்தை அதை நிறைவேற்றி காமிக்கணும். இதை ஏனென்றால் அற்புதம். நாங்கள் ஸ்ரீ வைஷ்ணவாலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, கார்த்தசியாவனம் பண்ணிட்டு உடனே காண்டேஷ் தர்ப்பணம் திரும்ப யஜ்ஞம் பண்ணுவோம். ஸ்மார்த்தாலாம் மத்தியான தர்ப்பணம் பண்ணுவா. அந்த காண்டேஷ் தர்ப்பணத்தினுடைய அர்மம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தேவருக்கு ரிஷிக்கு சர்வபித்ருக்கு பண்றோம். காரணமோ சர்வபித்ருக்கு பண்றோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனாக சுகினோ பவந்து என்று சும்மா சொல்லி விடல. பண்ணும்போது சர்வபித்ரு, நம்மை தொற்றவன் வெய்கிறவன் நம்ம அடிக்க வந்தவன் எல்லாருடையும் நம்ம அங்க பண்ணுவோம். அற்புதமான ஒரு பாரம்பரியம். எப்பேற்பட்ட ஒரு பிறப்பு! பாரத புண்ணிய பூமியில் தட்சிண பாரதத்தில் பிராமண தாயார் தகப்பனாருக்கு பிள்ளையாக பெண்ணாக எப்படி ஹெட்வெயிட் கொள்ளவா, ஆதிக்கம் செலுத்தவா அல்ல. மற்ற ஜாதிகளை விட பிராமணாளுக்கு பகவான் கடமைகள் கொடுத்து படைச்சிருக்காரு. நம்ம we have been given more duties. இந்த தர்மத்துடைய அடித்தளம் பிராமணன். ஹிந்து தர்மம் காக்கப்பட வேண்டுமானால் பிராமணன் பிராமணியத்தை பாதுகாத்து ஹிந்து ஒற்றுமைக்கு பாடப்பட வேண்டும். இது மிகப்பெரிய கடமை. கோவில்ல போய் சிவாச்சாரியாரும் பட்டாச்சாரியாரும் அர்ச்சனை பூஜை பண்றாங்கன்னா உரிமை இல்லாது இடப்பட்ட கட்டளை அவர்களுக்கு. அது இதை கொச்சைப்படுத்துகிறார்கள். தட்டி கேட்கிறோம். எப்படி முடிகிறது? தனி மனிதன் பண்ண முடியாது. சங்கம் வைக்கும் பொழுது, நம்முடைய சங்கம் துவங்குகிற காலத்தில் பெரியவாள்லாம், யாரு பெரியவாள்லாம் மை டியூட்டி இல்லையா, குடந்தை தொழிலதிபரும் முன்னாள் எம்எல்ஏயுமான காஷிராமன் அவர்கள், கோவை ஆடிட்டர் சிஜி என்று அன்போடு சிஜி வெங்கடரமணன் அவர்கள், மதுரை வழக்கறிஞர் வி எஸ் ராமசுப்ரமணியன் அவர்கள், சென்னை தொழிலதிபர் பாலசுப்ரமணியம் அவர்கள், சேலம் ஆடிட்டர் ஸ்ரீராமன் அவர்கள், அவர்களுடைய தலைமையிலே மாநில மாவட்ட கிளை பொறுப்பாளர்கள் அற்புதமாக சேவை செய்ய அருங்கொண்டாற்றி இந்த சங்கத்தை வளர்த்து இன்றைக்கு நாம் மிகப்பெரிய பலமோடு இருக்கிறோம். பல லட்சம் குடும்பங்கள் நம்ம இருக்காங்க. இன்னைக்கு we are a very big power to reckon with in தமிழ்நாடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. பரமாச்சாரியால் நடமாடும் தெய்வமாக நம்மை பொறுத்தவரையில் ஆதிசங்கர் அவர்கள் ஈஸ்வர அவதாரம், பரமாச்சாரியர்கள் ஆதிசங்கருடைய அவதாரமாக நாம் பார்க்கின்றோம்.
அவர்கிட்ட போய் விஞ்ஞாபனம் பண்ணுறாங்க, நாங்கள் பிராமண சங்கம் துவங்கலான் இருக்கோம், பெரியவா ஆசிர்வாதம். அப்போ பெரியவா ரீகால் பண்ணுறா, 1940 இந்த சிபி ராமசாமி ஆரம்பிச்சார், அப்படி வராமல் போயிடுத்தது. அப்புறம் இந்த 60களில் இந்த கும்பகோணத்து பையங்கள்லாம் கொஞ்சம் ஆரம்பித்தான். அப்போ அதெல்லாம் வேண்டான்னு பெரியவா சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டா. தெரியும் எனக்கு, பெரியவா மீன் பண்ணுறது நம்ம சமூக பெரியவர்களை. அப்போ பெரியவா சொன்னாலாம், இது கலியுகம், கலியுகத்திலே தங்கம் சாதிக்காததை சங்கம் சாதிக்கும், பிராமணனுக்கு சங்கம் தேவை என்று பரமாச்சாரிய சங்கம் நம்முடைய சங்கம். அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க நமக்கு, பிராமண சமூகத்திற்கு. கரும்பு தின கூலியா பண்ண நமக்கு. ஒவ்வொரு பிராமண குடும்பமும் தாமராசோடு இணைய வேண்டும், ஒவ்வொரு பிராமண குடும்பமும் தாமராஸ் மாதகிதை வாங்க வேண்டும். ஒற்றுமை. அதாவது இது கலியுகம், யுக தர்மம் சொல்றா இல்லையா பெரியவாழ்லாம். பவித்திரமான அவதாரம் ராம அவதாரம். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஏகபத்தினி விரதம் ராமர், பவித்திரமான அவதாரம். அதே பகவான் அடுத்த யுகத்தில் கிருஷ்ணனாக வந்து எப்படி பண்றாரு, ஜெகதர பிரதாபனாக அகட விகடம் செய்து அங்கே தர்மத்தை நாட்டுகின்றார். ஏன், யுக தர்மம் மாறிவிட்டது. இப்ப நமக்கு என்ன, அப்படி இங்கே வாங்கோ 21st century. இப்ப நமக்கு எது ஜெயிக்கும், தனிப்பட்ட பிராமணன் திறமை ஜெயிக்காது, சாதிக்காது. பெரிய விஷயங்களை கூட்டு முயற்சி, கலெக்டிவ் விஸ்டம், டீம் ஒர்க் தான் சாதிக்கிறதை தாம்பராஸ் எடுத்து நிரூபித்து கொண்டு we are proving it in action. இந்த ஒரு மாநாடு எடுத்துக்காட்டு. வண்டர்ஃபுல் டீம் ஒர்க். கொஞ்சம் நேரம் எல்லாம் கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்புகிறேன். நிறைய விஷயம் பேசணும்னு வந்தேன், ஏன்னா நம்ம டியூட்டி பண்ண பேசணும். இருந்தால் கூட காலம் கருதி நானும் சில பாயிண்ட்ஸ் சொல்லி நிறுத்திக்கிறேன். என்ன திருச்சி கல்யாணராமன் சுவாமி வந்த காரணம் ஆடியேன்னா முதலுக்கு வேணி சமிக்கணும். கல்யாணராமன் சுவாமி அவர்களே, இன்றைக்கு தாம்பராசனுடைய பலம் என்ன? 400க்கும் அதிகப்பட்ட கிளைகள், தெரிந்து கொள்ள வேண்டும். பல லட்சம் குடும்பங்கள் நேர அப்படியே நம்மளோட பின்னோட இருக்காங்க. தமிழ்நாட்டில் பேச தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆர் வெரி ஸ்மால்? நாட் அட் ஆல். மோஸ்ட் மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டி கிடையவே கிடையாது. இவங்கெல்லாம் 3%. டோன்ட் பிலீவ். திராவிடிய புரட்டர்களுடைய பொய் பிரச்சாரம் அது. 12 லட்சம் குடும்பம் இருக்கும். நம்ம தமிழகத்தில் 6வது பெரிய ஜாதி பிராமணர்கள் ஐயர், ஐயங்கா, தெலுங்கு பிராமணா, மாத்வா, புட்டுவதர் பார்த்தீங்கன்னா 6th largest individual caste in தமிழ்நாடு. நம்ம தயவு கூர்ந்து புரிந்து கொள்கிற உங்கள் பலத்தை. We are not small as is being campaigned systematically. ஆகையினாலே நாம் நம்முடைய பலத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பலவீனம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மிக முக்கியமாக என்ன பேச சொல்லி எல்லாரும் வரும்போது நம்முடைய அன்பர்கள்லாம் கேட்டுண்டா, என்ன சார் இது பிராமணாவை பற்றி சமூக ஊடகங்கள் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க பண்ணுறாங்களே சார்னா பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அங்கங்கே பதிலடி கொடுக்குறோம். ஒரு இன்டர்வியூ பண்ணக்கூட ஒரு கேட்டார் அவர், சார் இது வந்து யார் பண்ணுறாங்கன்னு கேன் யூ நேம் சம்படி அப்படின்னார். அது மாதிரி பண்ண முடியாது நம்ம. ஏனென்றால் இப்போ வந்து திமுக ஆட்சியில் இருக்கு, ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கின்றார். நமக்கு அவன் தான் முதல்வர், ஞாபகம் வச்சுக்கோங்க. He is the chief minister for us also. So we have to get things done from him, from his party, from ruling party. So நம்மை பொறுத்தவரையில் நாம் என்ன செய்வோம், அன்றாட அரசியலில் தாம்ராஸ் பங்கு கொள்வதில்லை. ஆபீஸ் பல ரொம்ப கிளியராக கேட்டுக்கோங்க. We do not take part in day-to-day politics because we want to be friendly with everybody. நமக்கு எல்லாருடைய நல் மதிப்பும் ஆதரவும் தேவை. ஏனென்றால் நம்முடைய பணி சமுதாய பணி, பிராமண சமூகத்திற்கான பணி, ஒரு வேள்வி, ஒரு யஜ்ஞம். ஒதுக்க நினைத்தவர்கள் எல்லாம் ஒதுக்க விடாமல் நாமும் நடு சென்றா இருக்கோம். இங்க எப்படி வெறும் சென்றல நடு சென்றா இருக்கோம். நம்ம பிராமணன் இல்லாம எதுவுமே எங்கேயுமே நடக்க முடியாது என்பது பகவான் இட்ட கட்டளை. நம்முடைய அகங்காரம் அல்ல அது. இப்படி நான் பேசினா உடனே திட்டுறான் பாரு பாபா. நான் அகங்காரமாக சொல்லவில்லை, கடமையாக. பிராமண சமூகத்தினர் எல்லா துறையிலும் நம்முடைய, நான் அதான் பிராமின் டச் என்று சொல்லுவேன். நான் நம்முடைய அங்கே பங்கு கொள்ளல், பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி எதுவுமே நகர முடியாது. இருக்கட்டும் சார், இப்படி பேசிட்டே இருக்காங்களே சார். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர்களெல்லாம் யார்? ஈவேரா பெரியார் பெயரை சொல்லி ஒரு சில தற்குறிகள், சுயநிலைமைகள் என்ன பண்றாங்க, தப்பா பேசுறாங்க. நாங்கள்லாம் யாரு?
பெரியார் ஈவேரா காலத்திலேயே வாழ்ந்தவர்கள் நாம், அவர் இருக்கும் போதே பார்த்தவர்கள் நாம், அவரையே சந்தித்தவர்கள் நாம். தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எனக்கு the mind power of Brahmin is more important for me. பிராமணுடைய மன பலத்தை குறைக்கின்ற முயற்சியும் நாம் அனுமதிக்க முடியாது ஒரு தலைவராக. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவேரா காலத்திலேயே நாம் துணிவோடு கொண்டு வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து திகழ்ந்தவர்கள், வாழ்ந்து வெற்றி பெற்றவர்கள், வாழ்ந்து வளர்ந்தவர்கள், சவால்களை எல்லாம் புறந்தள்ளி அந்த வகையிலே ஒரு பிராமண சமூகத்துடைய மனபலம் என்பது முக்கியம். அதை அவர்கள் சிதைப்பதை நாம் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க விட மாட்டோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்ற என்ன சார் தாம்பராஸ் என்னதான் பண்றீங்க? 900க்கும் மேல கிளைகள் இருக்கு, பல மாவட்ட அமைப்புகள், பல அறக்கட்டளைகள் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கக்கூடிய கல்வி உதவி நிதி, மருத்துவ உதவி நிதி, ஏழை திருமண உதவி கணக்கு போட்டீங்கன்னா 1.25 to 2 கோடி ரூபாய் தாம்பராஸ் வழியாக நம் சமூக ஏழைகளுக்கு செல்கிறது. அது மட்டுமா? பிராமணர்களுக்கு மட்டுமா பண்றோம்? நோ, தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து சமூகத்திற்கும் பண்றோம். எப்படி சார்? மருத்துவ முகாம், இரத்த தான முகாம், செக்குலர் எல்லோருக்கும் பண்றோம். அது மட்டுமே இல்ல, பேரிடர் காலங்களிலே தாம்பரா தன் பணியை எங்கே செய்து வருகிறது. 2004ஆம் ஆண்டு சுனாமி ஆழிப்பேரலை பாதிப்பு அனைத்து கடலோர பகுதிகளிலும் தமிழ்நாடு மீனவர் பேரவையோடு இணைந்து தாம்பராஸ் பல கோடி ரூபாய் வசூல் செய்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் சேவை செய்திருக்கின்றோம். நாம் இதுதான் ரெக்கார்ட். தமிழ்நாடு மீனவர் இது உறுதிப்படுத்துவார்கள். அதே போன்று புயல், வெள்ளம், இதை விட ரீசெண்டா COVID-19 கொரோனா தொற்று காலத்திலும் தாம்பரா தன் பணியை அற்புதமாக நிவாரணங்கள் செய்தோம். நம்ம அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் எல்லாரும் கொடுத்தாங்க. பிராமணாலும் கொடுத்தார்கள், பிராமண அல்லாதாரும் கொடுத்தார்கள். ஏனென்றால் தமிழகத்திலே 99% நான் பிராமின்ஸ் பிராமணர்களை விரும்புகிறார்கள், நட்பாக இருக்கின்றார்கள், அன்பு பாராட்டுகின்றார்கள். நாமும் அப்படியே அவர்களை அன்பு பாராட்டுகிறோம். இதுதான் களநிலைமை, யதார்த்தம் இதுதான். தற்குறிகள் சோசியல் மீடியா போடுறதை பார்த்து டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க. தமிழ் சமூகம் நம்ம ஏன் நம்ம கூட இருக்காங்க அவங்க? ஏன் நம்ம கூட இருக்காங்க அவங்க? நாம் பச்சை தமிழகத்தில், தமிழகத்தினுடைய பச்சை தமிழர்கள் நாம். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஃபர்ஸ்ட் பிராமணியம் என்ன? கற்றல், கற்பித்தல், தேசபக்தி, தெய்வ பக்தி, சேவை மனப்பான்மை, மரக்கறி உணவு, அற்புதமான ஒரு பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் பெரியவா சொல்லியிருக்காங்க சான்றோர்லாம். இந்த ஜென்மத்தை பகவான் கொடுத்தது இந்த சரீரம் பயன்பட வேண்டும் சமுதாயத்துக்கு என்று அதை கடைபிடிக்கின்ற ஒரு மாபெரும் சமூகம் நாம். நாம் நம்மை பற்றி பெருமை கொள்ள வேண்டும். என் நேரத்தில் நாம் கர்வம் கொண்டு விடக்கூடாது. ஏனென்றால் நம்மை பார்த்து சொல்லுகின்ற சராசரியாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பிராமணனுக்கு ஹெட் வெயிட் ஜாஸ்தி, பிராமணன் இஸ் டூ மச் ஆஃப் ஹிம்செல்ஃப் சொல்றாங்க. இட் இஸ் நாட் ட்ரூ. நாம் மிகவும் அடக்கமாக இருக்கின்றோம். நாம் ஏன் சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தைகளை நாம் மறக்க மாட்டோம். என்ன சொல்லியிருக்கிற விவேகானந்த சுவாமி அவர்கள்? He or she who knows to be obedient can alone make others obedient. அதைத்தான் சிம்பிளா நம்ம யூத்துக்கு நான் சொல்வேன், யூத் கன்வென்ஷன் கேட்பாங்க சொல்வேன். விட அடங்க தெரிந்தவனுக்கு தான் அடக்க தெரியும் என்பதுதான் அதனுடைய தாற்பயம். அதை தாம்பராஸ் கடைபிடிக்கிறது. அடங்கும் போது அடங்குவோம், தேவைப்பட்டால் வீறு கொண்டு எழுவோம். எந்த பிராமண சமூகத்தை துணிவில்லாதவர்கள் பாப்பார பையெல்லாம் கல் அடிச்சா பாட்டில் அடிச்சா ஓட்டு போட மாட்டான்னு சொன்ன தமிழ்நாட்டில் விளம்பரம் செய்து இந்த சின்னத்தில் ஓட்டு போடும் என்று சொன்ன முதல் சமூகம் பிராமண சமூகம் 1980 எலெக்ஷன்ல ஒப்பனா பண்ணினோம். நம்ம ஏன் சமூகம் உள்ள வரல? பெருசா சங்கத்துக்குள்ள கொஞ்சம் பயம், கொஞ்சம் தாட்சிணியம், கொஞ்சம் சுயநலம். அதுக்கப்புறம் பார்க்கணுமே நீங்க growth of the organization, அபரிமான growth organization. அதனாலே நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய பணி என்பது என்றென்றும் தொடரும். தமிழ், செம்மொழி தமிழ். நேற்று கூட மாண்பு முதல்வர் அவர்கள் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கார். உண்மைதான், நமக்கு ஆட்சி காலத்தில் கொடுக்க செய்யப்பட்டது உண்மை. அது ஃபேக்ட், இட்ஸ் ஃபேக்ட், we won't deny that. பட் யார் முறையில் குரல் கொடுத்தா? தமிழை செம்மொழியை கொடுத்தது யார்? தாயார் தகப்பனார் இட்ட பெயர் சூரியநாராயண சாஸ்திரி, சம்பிரதாய பெயர். தமிழ் ஆர்வம் காரணமாக
அதனை பரிதிமாற் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டு இந்த பெயர் மாற்றத்திற்கே அறிமுகம் செய்தவர் ஒரு பிராமணன் தான்டா. அன்றைக்கு சொல்ல ஆள் இல்லை, சங்கம் இருக்க சொல்லுகின்றோம். இன்னொன்றும் சொல்லுகின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். மறைந்த திமுக தலைவர் முதல்வர் கருணாநிதி அவர்களையும் கலைஞர் சொல்லுவார்கள். நாம் எல்லோரையும் மதிக்கின்றோம். ஆனால் தமிழகத்துடைய முதற் கலைஞன் யாரு? பரிதிமாற் கலைஞன் பிராமணன் தான். அப்புறம் தான் மற்ற கலைஞர் வந்தாங்க. எங்குமே எதிரிலே முதலாக நாம் இருக்கின்றோம். காரணம் நல்ல எண்ணம். அதே மாதிரி பட்டிமன்றங்களில் போய் பாருங்க, ராமாயண மகாபாரதம் கோட் பண்ணுவா, அப்புறம் பட்டிமன்றத்தில் வந்து 50 காப்பியங்களை கோட் பண்ணுவாங்க. 50 காப்பியங்களை எடுத்து மீட்டு கொடுத்தது யார்? தமிழ் தாத்தா டாக்டர் சுவாமிநாத ஐயர் வாழ்தாயா பண்ணார். வேற யாராவது தமிழ் தாத்தா இருக்காங்க தமிழ்நாட்டில்? ஒருத்தர் தானே இருக்காரு, அவர் ஐயர் தானே. நாம் பச்சை தமிழர்கள் ப்ரூஃப் வேணும். நம்ம பார்த்து ஆரியன் கண்டுக்காதீங்க, டோன்ட் கேர் அபவுட் இட். நாம் இந்த மண்ணிற்காக அருந்தொண்டாற்றிய சமூகம். மன்னர் காலத்திலும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலும் சுதந்திர இந்தியாவிலும் அருந்தொண்டாற்றிய சமூகம் பிராமண சமூகம். நம்மை சிறுமைப்படுத்துவதை எல்லாம் புறக்கண்டு விடுங்கள். ஒரு சிறு கூட்டம் தமிழ்நாட்டில் மொத்தம் 2000 பேர் இருப்பாங்க இருக்கிறவன். இத்தனை கோடி பேர்ல நம்மளை we are a very big force compared to the 2000 fellows. We are a very big force நம்ம. ஆகையினால நம்முடைய கவனம் திசை திருப்பதற்கு இடம் கொடுக்காமல் தேசபக்தி, தெய்வ பக்தி, கடமை ஆற்றுதல், பிராமணியம் கடைபிடித்தல், இளைய தலைமுறைக்கு மெயினா யூத், நம்முடைய இளைய தலைமுறை இன்னும் ட்ராக்ல வரல, ஃபுல்லா பாதிதான் வந்திருக்காங்க. அது கொண்டு வரணும். இந்த பிராமணியம் வாழகடி வாழக தலை தோன்கிற வேண்டுமானால் யூத்தை உள்ள நம்ம கொண்டு வரணும். அப்பதான் பிராமணியம் நிற்கும், அப்போதான் ஹிந்து தர்மம் காக்கப்படும். என்ன சார் நேர ஹிந்து தர்மத்துக்கு போயிட்டீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு மேக்ரோ ஆஸ்பெக்ட் அது, நான் சொல்லித்தான் ஆக வேண்டும், காலம் போனா கூட. உலக அளவில் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். இந்த மாத்து பையன், இந்த மாட்டு பொண்ணு மாப்பிள்ளை அமெரிக்கா போகிறா, லண்டன் போகிறாங்க, அவங்கெல்லாம் அதெல்லாம் அப்படியே மாடர்னாக ஹோஸ்டோடு இப்படி ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கிறிஸ்தவ நாடு, அதெல்லாம் அஃபீஷியல் கிறிஸ்டினவங்கெல்லாம். ஹிந்துக்கள் 100 கோடி பேர் மேலே கொண்டு போது நமக்கு இருக்கிற புண்ணிய பூமி இந்த பாரத புண்ணியம், இந்த மண் மட்டும்தான் இந்துக்களுக்கு. இந்த மண்ணை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் ஹிந்து ஒற்றுமை ரொம்ப அவசியமாகிறது. அகில உலக சதியின் காரணமாகவும் கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸுடைய மிஷனரி ஈடுபாடுகளினாலும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் மிகப்பெரிய சதி நடக்கிறது. அங்கெல்லாம் நம்முடைய பங்கு ரொம்ப முக்கிய பங்கு. வேண்டுமென்றே ஹிந்து தர்மத்தை பழிப்பான், கோவிலை பழிப்பான், நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை கேள்வி பண்ணுவான். அது யாராவது நம்ம மாவட்டத்தில் தப்பு பண்ணுவான், அதை பெருசாக்குவான். வேணுன்னு எங்கேயுமே விதிவிலக்கு ஒருத்தர் தப்புனா செய்வான், இது ஹியூமன் டெண்டன்சி. அதை பெருசு பண்ணி அப்படியே ஆன்னு காமிப்பாங்க. நாம் அசரக்கூடாது. நம்மிடமிருந்து நிறைய எதிர்பார்ப்பு சமுதாயத்துக்கு இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. அனைத்து சாதியும் வச்சலாகலாம் சொல்லிவிட்டாங்க சார். அவங்க பாட்டுக்கு அவனு தேர்தலிக்கல் போடுறதுக்காக போட்டுட்டாங்க. அவங்க நிறைய பேர் பிராமண அல்லாத சமூகத்தை சார்ந்த பக்திமான்கள், கோவிலுக்கு போறவங்க, பிரதோஷத்துக்கு வரவங்க, என்ன கோவிலுக்கு போறவங்க, சனிக்கிழமை பெருமாள் சேவிக்கிறவங்க, ஆஞ்சு சேவிக்கிறவங்க, நூற்றுக்கணக்கானவர் நான் போகும்போது கூட போய் அவங்க சொல்லுவாங்க. சில பேர் ஐயா, சில அண்ணாம்பாங்க. இதெல்லாம் அலோ பண்ணக்கூடாது ஐயா, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க பிராமணா, இதை போய் கெடுக்கக்கூடாது ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட அவங்க. அதுதான் தமிழர்களுடைய எண்ணம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தமிழர்களுடைய எண்ணம், அனைத்து ஜாதி தமிழர்களுடைய எண்ணம் அதுதான். இந்த சிஸ்டம் எல்லாம் கையிடக்கூடாது. இதை தமிழக முதல்வரும் உணர்ந்திருக்கிறார், உணர வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது போன்ற விஷயங்கள் கீழே உள்ளவங்களாம் பிராமணன் அட்டாக் பண்றான். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். தாம்பராஸ் பிராமணர்களுக்கு கேடயமாக இருந்து நம்முடைய சமூகத்தை, நம்முடைய பாரம்பரியத்தையும் பாதுகாத்திட உதவும் என்று நான் குறித்துக் கொள்கின்றேன். ரொம்ப என்னுடைய இந்த தலைமுறை நிறைய பாயிண்ட் பண்ணணும் எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க. பட் காலம் கருதி நான் கொஞ்சம் சுருக்கிக்கிறதே ஆனால் நீண்டு போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொன்று, எதுக்கு எடுத்தாலும் இந்த பிராமணியம் அல்ல பார்ப்பினியம் அப்படிமா. பிராமணாலே சில பேருக்கு பார்ப்பான்னு சொன்னா அவளுக்கு ஓ பெரிய தோன்றுறது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, நம் பச்சை தமிழர்கள். பிராமணங்கிற வார்த்தையை தமிழை பார்ப்பான்கிறான், அதையே நம்ம கொச்சையை எடுத்துக்கணும். ஆண்டாள் நாச்சியாரே பார்ப்பன சித்தர்னு சொல்லியிருக்கான். அது ஒன்றும் தவறான வார்த்தையில் தமிழ் ரீதியாக பார்த்தா
அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய பேர் ரியாக்ட் பண்ணாங்க நம்ம ஆட்கள். தயவு செய்து நாம் அந்த சராசரி இதை விட்டு நல்ல மேலே வந்துடணும். அறிவார்ந்த சமூகமாக ரியாலிட்டியில் இருக்கணும். நம்ம ரியாலிட்டி வி ஷுட் பி an intellectual community. தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இந்த வெள்ளைக்காரன் கொடுத்த அந்த பிரித்தாளன் சூழ்ச்சி இருக்கு பாருங்க, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே போட்டுன்னு வராங்க இவங்க. தே திங்க் பிராமணனை பற்றி கேவலமாக பேசினா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க. நடக்கவே நடக்காது. எலெக்ஷன் டயத்தில் பாருங்க, எல்லாம் ஒன்றும் பேசவே மாட்டாங்க. வளர்ச்சிமா, அவங்களுடைய ஊழல்மா, அதை பற்றி பேசுவான். இதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா தெரியும், தமிழர்கள், அனைத்து சமூக தமிழர்களும் இந்த பிராமண வெறுப்பை, துவேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அவங்களுக்கு நம்மளை பிராமணால ரொம்ப ஆச்சாரம் பார்க்குறாங்க. இந்த ஆச்சாரம் பார்க்குற பாப்பார பயிரால தான் திண்டாமையே இருக்கு. நானுங்க பொய் ஆச்சாரம் நம்ம வீட்டுக்குள்ள, அகத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள பார்த்தோம். இதை போய் கிண்டல் பண்ணான், நக்கல் பண்ணான், பல வருஷம் பேசிருக்கான், பல 10 ஆண்டு பேசிருக்கானுங்க. ஐயா வந்தது ஐயா COVID-19 கொரோனா போச்சு ஐயா, பாப்பாவுடைய ஆச்சாரம் உலகமே கை ஒதுக்கிச்சு. ஆச்சாரத்தை அப்படியே கை கொடுக்காத, நீ கட்டிக்காத, தள்ளிரு. ஐயோ, நான் சொன்னது சயின்ஸ் தான், ஹைஜீனுக்காக தான் ஐயா சொல்லப்பட்டது. அதை எப்படி ஐயா நீ கொச்சைப்படுத்தின? இந்த எங்கேயா மூஞ்சியை கொண்டு வச்சுப்ப நீ? இதை நாம் கேட்க முடிகிறது. ஏனென்றால் நமக்கு ஒரு சங்கம் இருக்கிறது, ஒரு மேடை இருக்கிறது, ஒரு தலைமை இருக்கிறது, நிர்வாகிகள் இருக்கிறார்கள். ஆகையால் நம்ம கேட்க முடியுது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் தாம்பராசனுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க நிர்வாகக்குழு 200 பேர் இருக்காங்க ஸ்டேட்ல, செயற்குழு 800 பேர் இருக்காங்க ஸ்டேட்ல, பொதுக்குழு 4000 பேர் இருக்காங்க ஸ்டேட்ல. ஈக்குவல் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப் தமிழ்நாடு. கழகங்கள்லாம் அதான் இருக்காங்க. கழகத்துல அதே ஈக்குவல் ஸ்ட்ரெங்த் நம்ம வச்சிருக்கோம். பொதுக்குழுல ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸை கேட்டா தெரியும் சொல்லுவாங்க. அவங்க எப்படி சார் இப்படி பண்றாங்க ஒரு கேஸ்ட் பேர்? நான் சொல்லுவேன், சாதியின் பெயரால் இருப்பினும் தாம்பராஸ் ஒரு மாபெரும் சேவை ஸ்தாபனம். ஏனென்றால் நாம் எல்லோருக்குமாக பாடுபடுகின்றோம். அந்த வகையிலே ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த 10% EWS இந்த கொடியேற்றிட்டு வரும்பொழுது சகோதரர்லாம் கேட்டாங்க, இந்த 10% EWS நமக்கு தமிழ்நாட்டுக்கு வராதா தலைவரை? வரும், வரவழைப்போம். வாராது வந்த மாமணி போல ஒரு பிரதமர், ஏழை குடும்பத்திலே பிற்படுத்த சமூகத்தை பிறந்த ஒரு பிரதமராக இருந்து மோடி அவர்கள் கொலோச்சுகிறார். அவர் வந்த பிறகுதான் அகில உலகிலும் இந்தியாவினுடைய கொடியை உயர்த்தி பெரிய மரியாதை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் அவரை ஒரு கட்சிக்காராக பார்க்கவில்லை, மக்கள் தலைவராக, ஒரு ஏழையிலிருந்து கீழிருந்து மேலிருந்து வந்தவராக அவரை பார்க்கின்றோம். அவர் மனசதாயப்பட்டது. எல்லா சாதியிலும் ஏழை இருக்கின்றான், ஃபார்வர்ட் கம்யூனிட்டியிலும் ஏழை இருக்கிறான். அவனுக்கும் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்து சட்டப்படி, அரசியல் சட்டப்படி கொடுத்தார் 10%. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட்ல 10% இனிப்பு. நம்ம ஒன்றாவது கம்யூனிட்டி, நம்ம மட்டுமே இல்லை, பல பேர் இருக்கா. தமிழ்நாட்டில் 76 சமூகம் இருக்கு. இடபிள்யூ 10% பண்ணுவார். நம்ம மட்டும் இல்லை சொல்லுவான், இந்த பாப்பா அரபில் 10%, 3% பொய். வாயை திறந்தா பொய். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிசி லிஸ்ட்ல முற்படுத்த போட்டுருக்காங்க. 95% தமிழ்நாடு பாப்புலேஷன் ரிசர்வேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க சார். தமிழ்நாட்டில் இட ஒதுக்கீடு இல்லை. நான் பிராமின் ஏழைகளை எல்லாம் ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம். பாவம், பல ஏழை குடும்பம், நான் பிராமண குடும்பங்கள்லாம் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. கேட்பார் இல்ல. ஆனா என்ன சொல்றான், 10% EWSல 8 லட்சம் ரூபாய் அளவுகளாக யாட்ஸ்டிக்கான என்ன தப்பு? உங்க பிசி எம்பிசி 61% சாப்பிடுறீங்க தமிழ்நாட்டில், அதுல 8 லட்சம் வாங்குறான். கோடீஸ்வரங்கள், பல தலைமுறை பெனிஃபிட், மிகப்பெரிய கோடீஸ்வரன், பல லட்சம் வருமானம் உள்ள குடும்பங்கள் பயனடைகிறான் இடஒதுக்கீட்டில். தமிழ்நாட்டில் உனக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு என்ன பார்த்து சொல்றதுக்கு? 8 லட்சம் பேர் சொல்றதுக்கு இதை நாம் கேட்க முடிகிறது சங்கம் இருப்பதனாலே. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக, தர்மத்தை நாம் காக்க தர்மம் நம்மை காக்கும் அன்றோர் வாக்கு. புது மொழியாக சங்கத்தை, தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தினை நாம் காக்க
சங்கம் நம்மையும் நம்ம எதிர்கால தலைமுறையும் என்றென்றும் காக்கும் என்று சொல்லி இந்த பிராமணியம் வாழகடி வாழையாக தலை தோங்கி இந்து தர்மம் இந்து ஒற்றுமைக்கு பாடுபட்டு தமிழகத்திலும் தேசிய சிந்தனையுடைய ஒரு ஆட்சி அமையும் என்கின்ற அந்த செய்தியும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு காலம் கருதி சுருக்கி விடைபெற விரும்புகின்ற அதற்கு முன்னாலே மீண்டும் ஒரு முறை கோவை மாவட்ட தலைவர் முகவர் ரமேஸ்வர்களையும் சக நிர்வாகிகளையும் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்த சகோதரர் ஸ்ரீராம் அவர்களையும் அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி, வண்ணமயமான நிகழ்ச்சி, ஒரு எழுச்சியான நிகழ்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களை மீண்டும் பாராட்டி 2 நாள் நிகழ்ச்சியும் மிகச்சிறப்பாக நடைபெற்றிட இந்த 2 நாள் மாநாட்டினை அடியேன் முறைப்படி துவங்கி வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.